உங்க கையில ஒரு சூப்பர் பவர் அதுவும் இலவசமா கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கூகுள் நமக்கு தர்ற சில ஏஐ கருவிகள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சக்தி தான். இதை பயன்படுத்தி யார் வேணும்னாலும் அவங்க வேலையில ஒரு நிபுணர் மாதிரி எப்படி செயல்படலான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், ஒரு ரிசர்ச்சர், ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர், இவங்க எல்லாரும் 24/7 உங்களுக்காக வேலை செஞ்சா, அதுவும் இலவசமா? நம்ப முடியலையா? ஆனா நம்ம பார்க்க போற கருவிகள் வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஒரு முழு டீம் மாதிரி. சரி, முதல்ல நம்மளோட வேலைய எப்படி ஸ்மார்ட்டா பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம அன்றாட வேலைகள்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து நம்ம உற்பத்தி திறனை உடனே எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு, உங்க இன்பாக்ஸ்ல நூத்துக்கணக்கான இமெயில் படிக்காம இருக்கா? கூகுளோட ஏஐ ஜெமினாய் உங்க ஒர்க் ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆகி அது எல்லாத்தையும் படிச்சு எது முக்கியம்னு ஒரு சம்மரி கொடுத்துடும். அது மட்டும் இல்ல, ஒரு 2 மணி நேரம் யூடியூப் வீடியோ பார்க்க நேரம் இல்லையா, அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நொடியில எடுத்து உங்க கையில கொடுத்துடும். இங்க பாருங்க, இதுதான் ஜெமினாயோட உண்மையான மேஜிக். இதுக்கு பேரு மல்டி மோடல் கேப்பபிலிட்டி. அப்படின்னா என்னன்னா, அது வெறும் டெக்ஸ்ட மட்டும் புரிஞ்சுக்காது, ஒரு வாய்ஸ் ஓவரே இல்லாத ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க அதுகிட்ட கொடுத்தா போதும், அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட ரெடி பண்ணிடும். அதுவும் டைம் ஸ்டாம்ப்ஸோட. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ நேரம் மிச்சமாகும்னு. நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். மீட்டிங் முடிஞ்சதும் நோட்ஸ் எல்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடக்கும். இனி அந்த கவலையே வேணாம். நோட் புக் எல்எம்னு ஒரு டூல் இருக்கு. அதுகிட்ட இந்த நோட்ஸ் எல்லாம் தூக்கி கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே அழகா அனலைஸ் பண்ணி யார் என்ன வேலை செய்யணும், எப்ப முடிக்கணும்னு இப்படி ஒரு ஆக்ஷன் பிளான டேபிள் போட்டு கொடுத்துடும். திடீர்னு ஒரு புது டாபிக்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஒரு நிலைமை வருதா? ஜெமினாயோட டீப் ரிசர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு டாபிக்க கொடுத்தா போதும், அது இன்டர்நெட் முழுக்க தேடி ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும். வெறும் ரிப்போர்ட் மட்டும் இல்ல, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன செய்யலான்னு சில ஐடியாஸையும் சேர்த்து கொடுக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஐடியால இருந்து ஒரு புது விஷயத்தையே உருவாக்குறதுக்கு ஏஐ எப்படி ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னரை நமக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஏஐ வச்சு இமேஜ் எடிட்டிங் பண்றது எவ்ளோ ஈஸின்னு. சிம்பிளா இப்படி ஒரு டெக்ஸ்ட் கமாண்ட் கொடுத்தா போதும், என் செல்ஃபிய ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோவா மாத்தணும். பாத்தீங்களா, ஒரு சாதாரண செல்ஃபிய எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்டா மாறியிருக்குன்னு. ஜெமினாயில இருக்கிற இமேஜ் மாடல்ஸ் நீங்க சொல்றத வச்சு உங்க ட்ரெஸ், பேக்ரவுண்ட், ஏன் உங்க போஸ கூட இப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்திரும். சூப்பர்ல. இந்த கிரியேட்டிவிட்டி வெறும் போட்டோஸோட முடியறதில்ல. நீங்க ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுதலாம், அதுக்கு தேவையான போட்டோஸையும் அதுவே ஜெனரேட் பண்ணும். நீங்க கொடுக்கற ஸ்கிரிப்ட ஒரு மனுஷன் பேசுற மாதிரியே ஆடியோவா மாத்தலாம். ஏன் 2 ஏஐ ஹோஸ்ட் பேசுற மாதிரி ஒரு பாட்காஸ்டே உருவாக்கலாம். இன்னும் சொல்லப்போனா சிம்பிளான அனிமேட்டட் வீடியோஸ் கூட பண்ண முடியும். நிறைய டெக்ஸ்ட் இருக்கிற பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ் படிக்கிறது எவ்ளோ போர் அடிக்கும் இல்லையா? ஜெமினாயோட கேன்வஸ் ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, அந்த மாதிரி போர் அடிக்கிற டேட்டாவை கூட கலர் கலரா பாக்ஸு, சார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல் ஸ்டோரியா மாத்திடும். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது தான் இதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதாவது, மத்தவங்க செஞ்ச டூல்ஸை யூஸ் பண்றதை விட்டுட்டு நமக்கே நமக்கான சொந்த ஏஐ டூல்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஜெம்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு குட்டி ஜெமினி. ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நீங்களே ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு, உங்க கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு பிராண்ட் வாய்ஸ் ஜெம் உருவாக்குனீங்கன்னா நீங்க எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது உங்க கம்பெனி ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாத்திடும். ஓகே, ஜெம் ஒரு குறிப்பிட்ட சின்ன வேலைய செய்யறதுக்கு. ஆனா பல வேலைகளை ஒன்னா சேர்த்து ஒரு முழு ஒர்க் ஃப்ளோவையே ஆட்டோமேட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இருக்கு கூகுள் ஒபால். இதுல இருக்கிற ஹைலைட்டே என்ன தெரியுமா? இதை யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு லைன் கோடிங் கூட தெரிய வேண்டாம். 0. இதுதான் ஏஐய எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்குது. ஓபல் எவ்ளோ பவர்ஃபுல்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நீங்க கூகுள் ஏஐ டூல்ஸ்னு ஒரு டாபிக் மட்டும் கொடுத்தா போதும். ஸ்டெப் 2ல அதுவே லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸை தேடும். ஸ்டெப் 3ல அது எல்லாத்தையும் ஒரு நியூஸ்லெட்டர் ஃபார்மேட்ல ரெடி பண்ணும். ஸ்டெப் 4ல அதுக்கு ஒரு பேனர் இமேஜையும் உருவாக்கும். கடைசியா அனுப்புறதுக்கு ரெடியான ஒரு முழு நியூஸ்லெட்டர் உங்க கையில இருக்கும். மொத்த வேலையும் ஆட்டோமேட்டட். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? மொத்தத்துல உங்க விரல் நுனியில இப்ப 3 சூப்பர் பவர்ஸ் இருக்கு. 1, எல்லாத்தையும் சுருக்கி சொல்ல ரிசர்ச் பண்ண ஒரு இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட். 2வது, டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோன்னு உருவாக்குறதுக்கு ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர்.
மூணாவது, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஏஐ டூல்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் பில்டர். இது எல்லாமே இலவசம். ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நமக்கு இலவசமா கிடைக்குது. அப்போ நாளைக்கு நாம என்ன திறமைகளை வளர்த்துக்கிட்டா இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?